நொடிக்கு நொடி பரபரப்பு மாற்றங்களுக்கு மத்தியில் வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது வரையில் நம்மால் ஒரு முடிவுக்கு வர முடியாத அளவுக்கானதான் முடிவுகள் வாக்கு எண்ணிக்கை பணி என்பது நடைபெற்று வருகின்றது. அதன் அடிப்படையில் தற்போதைய பிரேக்கிங் செய்தி ஒன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி கல்காஜி தொகுதியில் பின்னடைவு சந்தித்து வந்த அதிசி முன்னிலை பெற்று வருகிறார். இது ஆம் ஆத்மிக்கு இன்னும் கூடுதல் ஆறுதல் செய்தியாக, மகிழ்ச்சி செய்தியாக பார்க்கப்படுது. ஏற்கனவே புதுடில்லி தொகுதியில் போட்டியிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் பின்னடைவிலிருந்து முன்னிலை பெற்று வருகின்றார். அதைத் தொடர்ந்து மணீஷ் சிசோடியாவும் ஜனக்புரி தொகுதியில் போட்டியிட்ட மணீஷ் சிசோடியாவும் தொடக்கத்தில் பின்னடைவு, அதற்கு பிறகு தற்போது முன்னிலை. அவரை தொடர்ந்து அதிசியினுடைய நிலை என்ன, அவருக்கு மக்கள் கொடுத்திருக்கூடிய அங்கீகாரம் என்ன என்ற கேள்விக்குறியாக இருந்த நிலையில் தற்போது அதிசியை பொறுத்தவரையில் கல்காஜி தொகுதியில் ஏற்கனவே 2020 சட்டமன்ற தேர்தலில் 11,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் அவருடைய வாக்கு எண்ணிக்கை காலை தொடக்கத்திலிருந்தே சற்று பின்னடைவு சந்தித்து வந்த அதிசி தற்போதைய அண்மை தகவலின் அடிப்படையில் அவர் முன்னிலை பெற்று வருகின்றார் என்ற செய்தி அங்கிருந்து வெளியாகி கொண்டிருக்கின்றது. இப்படியாக ஆம் ஆத்மியினுடைய மிக முக்கியமான வேட்பாளர்கள் தொடர்ச்சியாக பின்னடைவு சந்தித்து வந்த நிலையில் அவர்கள் அனைவரும் தற்போது முன்னிலை வகித்து வருகிறார்கள். ஏற்கனவே தொடக்கத்திலிருந்தே ஆம் ஆத்மி கட்சி பொறுத்தவரையில் ஒரு பின்னடைவு சந்தித்து வந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக அதில் இருக்கக்கூடிய மிக முக்கிய வேட்பாளர்கள் நிலை என்ன என்ற கேள்விக்கான விடை தற்போது கிடைத்திருக்கிறது. அதிலும் புதுடில்லி தொகுதியில் போட்டியிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் 3வது முறையாக தொடர்ச்சியாக அங்கு போட்டியிடுகின்றார். அரவிந்த் கெஜ்ரிவால் 3வது முறையாக புதுடில்லி தொகுதியில் போட்டிருக்கும் நிலையில் அவர் காலை தொடக்கத்தில் பின்னடைவு சந்தித்து வந்தார். இது ஆம் ஆத்மிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சற்று நேரத்துக்கு முன்னர் அரவிந்த் கெஜ்ரிவால் அங்கு முன்னிலை வகித்து வருகின்றார். அதைத் தொடர்ந்து மிக முக்கிய வேட்பாளராக பார்க்கப்பட்ட மணீஷ் சிசோடியாவும் தொடக்கத்தில் பின்னடைவு, அவரும் தற்போது முன்னிலை பெற்று வருகிறார். அதன் தொடர்ச்சியாக கல்காஜி தொகுதியில் 11,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற, கடந்த சட்டமன்ற தேர்தலில் 11,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அதிசி தொடக்கத்தில் காலையில் பின்னடைவு சந்தித்து வந்த நிலையில் தற்போது அவரும் முன்னிலை பெற்று வருகிறார். இப்படியாக தடாலடி மாற்றங்களை தேர்தல் முடிவுகள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. காலையில் முதலே தொடர்ச்சியாக நெக் அண்ட் நெக் என்ற வகையில் போட்டி என்பது மிக விறுவிறுப்பாக, யார் முன்னிலை யார் பின்னடைவு என்று விறுவிறுப்பாக சென்ற நிலையில் அதற்கு பிறகு ஒரு கட்டத்துக்கு பிறகு பாஜக 50 இடங்களை முன்னிலை வகித்தார்கள். தனி பெரும்பான்மையை தாண்டி 36 என்ற மேஜிக் எண்ணையும் தாண்டி பாஜக 50 இடங்களை முன்னிலை வகித்தார்கள். அதற்கு பிறகு அரை மணி நேரத்தில் தடாலடி திருப்பமாக ஏற்பட்டு ஆம் ஆத்மிக்கும் பாஜகவுக்கும் மீண்டும் தொடக்கத்தில் இருந்தது போல ஒரு கடுமையான போட்டி என்பது காணப்பட்டது. 38-31 என்ற அளவில் வித்தியாசம் என்பது குறைந்து வந்தது. அப்படியானால் வரக்கூடிய நிலையில் இந்த தேர்தல் முடிவு என்பது ஆம் ஆத்மிக்கு மீண்டும் சாதகமாக அமையுமா என்ற கேள்வி எழுப்பக்கூடிய வகையிலான முடிவுகள் மாற்றம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு 5 நிமிடங்களுக்கு முன்பு மீண்டும் ஒரு தடாலடி மாற்றம் ஏற்பட்டு பாஜக 42 இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறார்கள். ஆம் ஆத்மி 28, காங்கிரஸ் ஒரு தொகுதியில் கூட முன்னிலை இல்லாமல் மிகப்பெரிய ஒரு பரிதாப நிலைக்கு காங்கிரஸ் தலைநகரில் தள்ளப்பட்டிருக்கிறது. இப்படியாக நொடிக்கு நொடி பரபரப்பு மாற்றங்களோடு டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஒருபுறம் டெல்லி சட்டமன்ற தேர்தல், அதே போன்று ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் காலை முதல் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. ஈரோடு கிழக்கு பொறுத்தவரையில் 24,000 வாக்குகளை தாண்டி பெற்று திமுக வேட்பாளர் முன்னிலை வகித்து வருகிறார். நாம் தமிழ் வேட்பாளர் பொறுத்தவரையில் வித்தியாசம் என்பது கிட்டத்தட்ட 20,000ஐயும் தாண்டி பெரிய அளவிலான வித்தியாசம் என்பது ஈரோடு கிழக்கு தொகுதியில் பார்க்கப்படுகின்றது. ஈரோடு கிழக்கு தொகுதி விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கை பணிகள். அதைத் தொடர்ந்து டெல்லி சட்டமன்ற தேர்தல் 70 தொகுதியில் கொண்ட டெல்லி சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் டெல்லிக்கு ராஜா யார், 27 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு பாஜக மீண்டும் டெல்லியை கைப்பற்றுகிறார்களா என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் தேர்தல் முடிவுகள் சென்று கொண்டிருக்கின்றன.